ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ஒரு ரேண்டம் vlog. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸ் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினது. பூஜைக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு ஊருக்கு போகிறேன் இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் செட் பண்ணுவோம். அங்கே இந்த மாதிரி நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுக்கு சில்வர் பிளேட் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. அப்புறம் ரிசப்ஷனில் நம்ம வெள்ளி தட்டுலாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி வெள்ளி மாதிரி தெரிகிற தட்டு வச்சா லுக்காகவும் இருக்கும், நமக்கு பயமும் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது ஊருக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்காக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் கோல்கேட் டூத் பவுடர் மட்டும் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட போகிறேன். நம்ம வேற எதுவும் லிக்விட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எய்தர் சபீனா இல்லைன்னா கோல்கேட் டூத் பவுடர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா வெள்ளி மாதிரி கருக்காது, ஆனால் ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஷைனிங்லாம் போகுது. அதுக்கு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ் வாங்குறதா இருந்தா தீபம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க வாங்குறத. அதே மாதிரி கலசம் ஜெர்மன் சில்வர்ல பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி பூஜைக்கு நாம ஜெர்மன் சில்வர் பயன்படுத்துறது நம்மளோட விருப்பம் தான். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் நம்ம தட்டு சீர் தட்டுலாம் வைப்போம். அதுக்கெல்லாம் ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்கின் கேர் அப்டேட் பார்த்தரலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல், ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே வருது. கண்டிப்பாக ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கலர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன க்ரீம் போட்டாலும் நம்ம வெள்ளையாகும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு கடவுள் கொடுத்த இந்த ஸ்கின் டோனை நம்ம ஃப்ளாலெஸ்ஸாக எதுவும் மார்க்ஸ்லாம் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேக்கப்லாம் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ற ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம கண்டிப்பா டெர்மட்டாலஜிஸ்ட போய் அவங்க நம்ம ஸ்கின்க்கு தகுந்த ப்ராடக்ட் பிரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதை வாங்கிட்டு நம்ம ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணா மட்டும்தான் எஃபெக்ட் இருக்கும். அதுவும் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் ரிசல்ட் தெரியும். உடனே மேஜிக் மாதிரியெல்லாம் இருக்காது. அது இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம செய்யற ஸ்வீட்டு இதெல்லாம் ஜாஸ்தியா சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். உடனே பிம்பிள் வந்துடும். ஆயில டீப் ஃப்ரை பண்ணது இதெல்லாம் சாப்பிடும்போது பிம்பிள் வந்துச்சுன்னா அது போறது கஷ்டம். போனதுக்கு அப்புறமா அது பெருசா ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம டெர்மட்டாலஜிஸ்டே நமக்கு ஒரு சில டயட்லாம் சொல்லுவாங்க. அதையும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நான் என்ன ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். QSkin ஆப்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கூட கன்சல்ட் பண்ணி அவங்க என்னோட ஸ்கின்க்கு தகுந்த என்ன ப்ராடக்ட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதுதான் மந்த்லி நான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் தொடர்ந்து. ஸோ இந்த மந்த்தும் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். QSkin ஆப்ல பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் டெஸ்ட் எடுத்தப்போ என்னோட ஃபேஸ்ல நிறைய மார்க்ஸ் அது டிடெக்ட் பண்ணுச்சு. ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதை நீங்கள் கிளியராக ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். இந்த மந்த் எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ், இது ஒரு மாய்ஸ்சரைசிங் ஜெல், ஒரு சன்ஸ்க்ரீன், அப்புறம் விட்டமின் சி ஜெல் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு தடவை நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு 1 மந்த் தான் வரும், மறுபடியும் நான் வாங்கணும். இது லாஸ்ட் மந்த்து வாங்கினது. இந்த ஸ்கின் பிரைட்டனிங் மாஸ்க் விட்டமின் பூஸ்ட் பிரைட்டனிங் மாஸ்க் இது நான் 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் டைமில் ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு, ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ இது லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நான் காலையில் ஈவினிங் தொடர்ந்து டீப் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிருக்கேன். இது ட்ரை ஸ்கின். என்னோட ஸ்கின்க்கு தகுந்த இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 1.5 இயர்ஸாக தொடர்ந்து இதே தான் மந்த்லி வாங்கி நான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் ஒரு மாதிரி ஏஜ் லுக் காட்டும். ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. அப்புறம் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன், அப்புறம் இப்போ விட்டமின் சி ஜெல் மறுபடியும் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்கும்போது அவங்க இந்த ஜெல் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கம்பல்சரி இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் QSkin ஆப் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஒரு சில கொஷின்ஸ் கேட்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்குது, உங்கள் ஏஜ் என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு அது உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை டெர்மட்டாலஜிஸ்ட் சென்ட் பண்ணோம். டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃப்ரீ. நமக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா போதும். வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட கூப்பன் கோடு இருக்கும். அதை யூஸ் பண்ணி
பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது டவுட்னா 1 மந்த் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கூட ஃப்ரீ ஃபாலோ அப் இருக்குது. என்ன டவுட்னாலும் நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம், சேட் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபீட்பேக் கேட்குறதுக்காக. ஸோ இது மாதிரி ஃப்ரீயாக தான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கூட நம்ம கன்சல்ட் பண்ண முடியும். இதே நம்ம நேரில் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் கஷ்டம், ஃபீஸும் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து ஃப்ரீ தான், எல்லாமே ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சாபுதானா வந்து நைட்டே நான் ஊற வச்சிருந்தேன். அதாவது நல்லா வாஷ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பாத்திரத்துல சாபுதானா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும். அதாவது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது அது நல்லா ஊறிட்டு கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கும். கையில எடுத்து அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ 8 மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா காலையில லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்க சாபுதானா கிச்சடி வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பிளான் பண்ணலாம். நல்லா அடி கனமான பாத்திரத்துல தான் சமைக்கணும். ஏன்னா அந்த ஜவ்வரிசி வேகும் போது கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ நான் அதனால பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லெட்ல சமைக்கிறேன். எண்ணெயில வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகா பொடி பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அளவா நம்ம வந்து மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற சாபுதானாவை வந்து ஆட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஒரு 10-15 நிமிஷத்துல இது வந்து செஞ்சிடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடும் போதும் நல்ல டேஸ்டா இருக்கும். அதாவது ஆறுனதுக்கு அப்புறமா டேஸ்ட் இருக்காது அப்படிலாம் இல்ல, செம்ம சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும், நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். நீங்க வந்து ஒரு நாள் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து. அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஈஸியா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல, ஜீவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து இப்ப நான் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஊற வச்சிருக்கிற சாபுதானா வந்து இப்ப ஆட் பண்ணிட்டேன். ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு அளவா உப்பு போட்டிருந்தோம். இப்ப சாபுதானாக்கு மறுபடியும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் குக் ஆகுறதுக்கு ஒரு 2லிருந்து 5 நிமிஷம் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாபுதானா ஆட் பண்ண உடனே அது அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது ஒரு மாரி நீங்க வந்து டிரான்ஸ்பரண்டா மாறும். ஒரு ஜெல் மாரி மாற ஆரம்பிக்கும். தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சு நீங்க வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீரையெல்லாம் வேக வைக்கும்போது லைட்டா தண்ணி தெளிப்போம் இல்லையா? அந்த மாரி லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துரும். நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மட்டும், அடுத்ததா நம்ம நிலக்கடலை வந்து கோஸ் பவுடரா நான் மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்கேன். அது வந்து ஆட் பண்ணுவேன். சரி அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேகறதுக்குள்ள நான் வந்து ஜீவனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கட் பண்ணி வச்சுட்டு, கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஆல்மண்ட் அண்ட் ஹனி வச்சு இருந்துச்சு வீட்ல. அத வந்து போட்டுட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்டா ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நான் வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து இந்த நிலக்கடலை பவுடர், அதாவது வறுத்த நிலக்கடலைய வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிக்ஸியில கோஸ் பவுடரா அரைச்சு அத வந்து நம்ம சேர்த்துக்கணும். என்னன்னா நிலக்கடலை நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி குக் ஆகாது. ஆனா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம உதிர் உதிரா நல்லா இந்த மாரி இருக்கும். ஸோ இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு குடுத்து விடுறீங்க அப்படின்னா, அது கூட நம்ம எதுவும் சைட் டிஷ்லாம் குடுக்க தேவையில்ல. ஏன்னா கூடவே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறனால நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் குடுத்து விடுறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஜீவன் மாரி குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவன் வந்து ரைஸே எடுத்துட்டு போக மாட்டான். அவனுக்கு வந்து சமாதானப்படுத்தி, ரைஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு வெரைட்டி இந்த மாரி குடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாரி நான் செஞ்சு குடுப்பேன். இந்த ரெசிபி வேற யாராவது லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு குடுக்குறீங்கன்னா, வேற ஏதாவது மெத்தட்ல செய்றீங்கன்னா, அது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். நான் வந்து இப்போ சேனல்ல ஜாஸ்தியா விரும்பி பார்க்கறது பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான். அது வந்து ஃபாலோ பண்ணி நெறைய பேர் பணத்த சேமிக்கிறது, கடன் அடைக்கிறது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிட்டு அப்புறமா லோன க்ளோஸ் பண்றது, இந்த மாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டா எனக்கு நெறைய கமெண்ட்ஸ். அடுத்ததா மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்து நெறைய பேர் வேலையில ஜாயின் பண்ணியிருந்தீங்க, ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா. இப்போ ரீசென்ட்டா நான் எங்க போனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன மீட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியா என்கிட்ட வந்து கேட்கறது, "நீங்க இந்த பிளான்டர் ஃபெசிலிட்டீஸ்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. எங்களுக்கும் அது இருக்கு. உங்களுக்கு சரியாயிடுச்சா மேடம்? நிஜமாவே சரியாயிடுச்சா? எப்படி சரி பண்ணீங்க? நீங்க சொன்ன எல்லா டிப்ஸுமே நாங்க ஃபாலோ பண்றோம். அந்த செங்கல் சூடு பண்ணி எருக்கையில வச்சு அதுவும் பண்றோம்.
பட் எனக்கு அப்போதைக்கு சரியாது. மறுபடியும் ரிப்பீட்டடா திருப்பி கால் வலிக்குது. ஸோ லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆயி கண்டிப்பா ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா உடம்புல வந்து சத்து கம்மியாகுது. நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிலருக்கு இது தெரியறதில்ல. குழந்தைக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் எடுத்து தான் குழந்தைங்களுக்கு வந்து உள்ள வயித்துக்குள்ள இருக்கும்போதே போன்ஸ் வந்து உருவாகும். நம்ம உடம்புல இருக்கிற பிளட் அயர்ன் கன்டென்ட் எடுத்து தான் குழந்தைக்கு வந்து பிளட் செல்ஸ் உருவாகுது. ஸோ குழந்தை பொறந்து வெளிய வந்ததுக்கு அப்புறமா, அதனால தான் நமக்கு வந்து பிரெக்னன்சி பீரியட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கால்சியம் அண்ட் அயர்ன் டேப்லெட்ஸ் தான் வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. குழந்தை பொறந்து வெளிய வந்ததுக்கு அப்புறமா, நம்ம குழந்தைய கவனிக்கிறதுல மதர் ஃபீட் பண்ணும்போதும், நம்மளோட கால்சியம் சத்து தான் குழந்தைக்கு போகுது. ஸோ நமக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா, குழந்தை பொறந்து ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறமா, நமக்கு வந்து கால்சியம் சத்து குறைஞ்சிருக்கும். அது நம்ம வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அந்த பிளட் டெஸ்ட் எடுக்காத பட்சத்தில நம்ம நார்மலா சாப்பிட்டுட்டு இருப்போம். அது வந்து நமக்கு பத்தாது. கால்சியம் சத்து ஜாஸ்தியா இருக்கிற மாரியான ஃபுட்டு சேர்த்துனா தான், உங்களுக்கு வந்து ஒரு டெலிவரி ஆயி 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறமா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி முதுகு வலி, கால் வலி, ரொம்ப நேரம் நின்னாவே வேலை செய்ய முடியாம போறது, இந்த மாரி பிரச்சனை வந்து நாளாக நாளாக ஜாஸ்தியா போயிட்டு பெட் ரிட்டனுக்கு கொண்டு போய் விட்டுருது. ஒரு வேலையுமே செய்ய முடியல. எந்த வேலையுமே செய்ய முடியல. எந்திரிக்க முடியல. ஸோ நான் வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணதுல, டெஃபிஷியன்சி டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க டாக்டர்ட்டலாம் போ வேண்டாம். விட்டமின் டெஃபிஷியன்சி டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு லேபுக்கு போனாவே, கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் பி12 கூட வந்து அயர்ன் அயர்ன் இதுவும் பார்ப்பாங்க. அப்புறம் தைராய்டும் எக்ஸ்ட்ராவா எடுத்து இந்த 5 டெஸ்ட்டும் சேர்ந்து ஒரு காம்போவா ஐ திங்க் 1100, 1000 அந்த ரேஞ்ச்ல வருது. அது காலையில பிளட் சாம்பிள் குடுத்தீங்கன்னா, ஈவினிங் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துரும். அத பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும் உங்களுக்கு சத்து குறைபாடு இருக்கான்னு. சத்து குறைபாடு இருந்தா ஈஸியா அத சரி பண்ணிடலாம். அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்ல. கால்சியம் சத்து இருக்கிற ஃபுட் சாப்பிட்டா சரியாயிடும். விட்டமின் டி டெஃபிஷியன்சினா சன்லைட்ல நிக்கணும். அது இல்லாம நான் வெஜிடேரியனா இருக்கிற பட்சத்துல சீ ஃபுட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்தும்போது விட்டமின் டி லெவல் அதிகமாகுது. இல்ல விட்டமின் டிக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இன்ஜெக்ஷன் குடுப்பாங்க. இல்ல டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. விட்டமின் பி12 வந்து லக்கீலி நான் வெஜிடேரியனா இருக்கிற பட்சத்துல நான்வெஜ் சாப்பிட்டாலே விட்டமின் பி12 இன்க்ரீஸ் ஆயிடுது. எல்லாருக்குமே கால்சியம் அண்ட் விட்டமின் டி பத்தி தான் தெரியுதே தவிர, விட்டமின் பி12 பத்தி தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். அது வந்து கம்மியாகும்போது அ ஒருத்தங்க கமெண்ட்ஸ்லலாம் எழுதியிருந்தாங்க. 32 வயசு தான் ஆகுது. நான் வந்து பெட் ரிடன் ஆயிட்டேன். அழுதுட்டே தான் படுத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் விட்டமின் பி12 டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். நானும் டேஞ்சரஸ்லி லோ. ஸோ அப்ப என்ன பண்ணாங்க, நான் கிராப் வந்து ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன். இம்மீடியட்டா விட்டமின் பி12 இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பிளட்ல. அவங்க வந்து எக்கிட்டேரியன். எக் மட்டும் தான் சாப்பிடுவேன். உங்க சேனல் வீடியோ பார்த்து நான் ஃபர்ஸ்ட்டு கிராப் சாப்பிட்டேன். கிராப் சாப்பிட்ட ஒரு 2 நாள்லயே எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ ஒரு நான்வெஜ் ஃபுட் எடுக்கும்போது, இம்மீடியட்டா பிளட்ல வந்து கால்சியம் லெவல், அப்புறம் விட்டமின் பி12 லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் வெஜிடேரியனா இருக்கிற பட்சத்துல, விட்டமின் பி12 வந்து பால், மஷ்ரூம் இதுலலாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் நாள் ஆகும். விட்டமின் பி12 வந்து கிடைக்கிறதுக்கு. ஸோ எக்காரணத்த கொண்டும் உடம்ப குறைக்கிறது ஓகே தான். அது ஒரு டயட்டீஷியன் கூட கன்சல்ட் பண்ணிட்டு, நீங்க எக்காரணத்த கொண்டும் பால் ப்ராடக்ட்ஸ ஸ்கிப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி வரும். அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். முட்டி வலி எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா, உடம்ப கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ நான்வெஜ் அவாய்ட் பண்றது. இது எல்லாமே நான் பண்ணி, நான் பயங்கரமான ஒரு வழியிலலாம் போயிட்டு, இத கண்டுபிடிச்சு மறுபடியும் நான் வந்து திரும்பி வந்தேன். ஸோ எனக்கு எல்லாமே நார்மல். கால்சியம் நார்மல், விட்டமின் டி நார்மல், விட்டமின் பி12 எல்லாமே நான் சாப்பாட்டிலேயே சரி பண்ணிட்டேன். எந்த ஒரு டேப்லெட் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா கண்டுபிடிச்சப்ப எனக்கு விட்டமின் டி, பி12 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. தொடர்ந்து ஒரு 1 மாசம் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டு தான் எனக்கு லெவல் ஏறுச்சு. பட் அதுக்கப்புறமா அத நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா, அது லைஃப் லாங் அப்படி இருக்காது. டெய்லி விட்டமின் பி12 வேணும், டெய்லி விட்டமின் டி வேணும், டெய்லி கால்சியம் வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம்ன்றனால தான் நான் இந்த வீடியோல இவ்ளோ எலாபரேட்டா சொல்றேன். என்னன்னா, எனக்கு கமெண்ட்ஸும் சரி, மெயிலும் சரி, நேர்ல பார்க்குறவங்களும் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள வந்து என்கிட்ட கேட்கறனால, அதுவும் எனக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை ஆனனால, அதுலருந்து நான் எப்படி வெளிய வந்து, அது எப்படி சரியாச்சுன்னு என்னோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ உங்க கூட ஷேர் பண்றனால, நீங்களும் அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் எஃபெக்ட் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது வந்து சரியாயிடுச்சு. நெறைய பேத்துக்கு விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு, நெறைய பேர் அத சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அடுத்ததா நம்ம இந்த பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ்க்கு வரலாம். நான் அதுலருந்து சரியாயி நான் இதுக்கு வந்தேன். 1 வருஷம் ஐ மீன் ரொம்ப வருஷம் கால் வலியில கஷ்டப்பட்டு, அதெல்லாம் சரியாயி வந்ததுக்கு அப்புறமா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, குதிகால்ல ஒரு மாரி பிரிக்கிங் பெயின்,
அப்புறம் நம்ம கொலுசு போடுற அந்த இடம் பார்த்தீங்கன்னா, புடிச்சு இழுத்து இழுத்து வலிக்கும். அது ஒரு மாரி இரிட்டேட்டிங் பெயின். டயர்ட்னஸ்னால வலிக்கிறத வந்து நம்ம ஓரளவுக்கு சகிச்சுக்கலாம். ஆனா நிக்கவே விடாம வலிக்கும். ரொம்ப கஷ்டம். வீட்டு வேலை செய்ய முடியாது. காலேஜ்ல போய் நிக்க முடியாது. 24 ஹவர்ஸும் வலிக்கும். தூக்கத்திலயும் நைட் படுத்தாலும் புடிச்சு இழுத்து இழுத்து வலிக்கும். அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு வலி. அத பத்தி நான் வீடியோ அப்ப போடல. அது வந்து வலின்னு சொல்லி புலம்பி என்ன பிரயோஜனம்னு நான் போடல. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இறங்கிட்டேன். அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாரி ஒரு பிரச்சனை இருந்தது. இதுலருந்து நான் எப்படி வெளிய வந்தேன் அப்படின்னு ஷேர் பண்ணேன். அதுதான் யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆர்த்தோ டாக்டர் சொல்றது பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா டேப்லெட்லாம் கிடையாது. பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ்க்கு. அது வந்து பிசியோதெரபினால மட்டும் தான் சரியாகும். வாரத்துக்கு 2 நாள், 3 நாள் பிசியோதெரபிஸ்ட்ட போயிட்டு, அவங்க சொல்ற எக்சர்சைஸ், அவங்க செய்ற ட்ரீட்மெண்ட் அத எடுக்கலாம். நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஸோ அதனால நான் வந்து இந்த கை வைத்தியம் யூடியூப் சேனல பார்த்து ஃபாலோ பண்ணேன். செங்கல் சூடு பண்ணி, எருக்க இல வச்சு, அது மேல வந்து சூடா கால் வச்சு எடுக்கிறது. அது ஓரளவுக்கு வந்து சரி ஆச்சு. ஆனா ரொம்ப வலியா இருக்கிற கால கொண்டு போய் சூடான ஒரு செங்கல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நெறைய பேர் நான் சொல்லி பண்ணாங்க. பண்ணவங்களும் ரிப்பீட்டடா மேடம் இன்னும் வலிக்குது. வேற ஏதாவது சொல்லுங்க. இப்ப ரீசென்ட்டா நகை கடைக்கு போயிருந்தேன் இல்லையா? அங்க கூட பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க. மேடம் எனக்கு இன்னும் சரியாகல. உங்களுக்கு எப்படி சரியாச்சுன்னு சொல்லுங்கன்னு. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் இத பத்தி பேசலாம்னு நெனச்சேன். ஸோ பிளான்டர் ஃபேசிலிட்டி சம்மந்தமா நான் நெறைய வீடியோஸ் ஆகட்டும், நெறைய நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் இது என்னன்ட்டு. அப்ப வந்து சஜஷன்ல இது வந்து நெறைய பேத்துக்கு இருக்கு. நாட் ஒன்லி இன் இந்தியா. ஆல் ஓவர் த வேர்ல்ட். யாரெல்லாம் ரொம்ப நேரம் நிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கு. ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கு. டீச்சர், ஸ்கூல் டீச்சர், லெக்சரர், டாக்டருக்கே இருக்கு. ஆர்த்தோ டாக்டர்ட்ட நம்ம பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ்ன்னு போனா எனக்கே இருக்குமா அப்படின்றாங்க. ரொம்ப நேரம் நின்னு மேஜர் சர்ஜரி பண்ற டாக்டர்ஸ் 5 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் நிக்கிற எல்லாருக்குமே செஃப் எவ்வளோ நேரம் நிக்கிறான். நிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, கீழ இருக்கிற அந்த பாதத்தோட மசில் வந்து ஹார்டா ஆயிடும். அவ்வளோதான் அதுல விஷயம். ஸோ அது மறுபடியும் சாஃப்ட்டா ஆனா நமக்கு வலிக்காது. ஸோ அத சாஃப்ட் பண்றதுக்கான எக்சர்சைஸ் தான் வந்து பிசியோதெரபிஸ்ட்லாம் சொல்லி தராங்க. இதுதான் பேசிக்கா எனக்கு புரிஞ்சது. ஸோ அதுல ஒரு வீடியோ எனக்கு வந்து ரெஃபரன்ஸ்ல வந்தது. வேற ஏதோ ஒரு நாடோடது. அது எவ்வளவோ 40 லேக்ஸ் வியூ என்னமோ போயிருந்துச்சு. அதுல ஒரு டாக்டர் வந்து எக்சர்சைஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபுட் சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே. நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். கீழ ஒரு கமெண்ட் இருந்தது. இவரு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா சரி ஆவுது. ஆனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நான் வந்து சிம்பிளா ஒரு எக்சர்சைஸ் பண்ணேன். எனக்கு வந்து மிராக்கிள் மாதிரி என் வலி சரியாயிடுச்சு. அந்த வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் எழுதியிருந்தது பார்த்தீங்கன்னா, என்னால நடக்க கூட முடியல. நான் வீட்ல தவழ்ந்து தான் போயிட்டுருக்கேன். எனக்கு வாழ்றதுக்கே பயமா இருக்கு. எனக்கு உண்மையாவே அதெல்லாம் நான் வலியில இருக்கும்போது படிச்சப்ப எனக்கும் பயமா இருந்தது. என்னடா கடவுள் இப்பவே இந்த வலிய குடுத்துட்டாரே! இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம இருக்கணும்? ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அதுல அந்த கமெண்ட்ல ஒரு சிம்பிளா ஒரு எக்சர்சைஸ் எழுதியிருந்தாரு. அந்த எக்சர்சைஸ் பண்ணி 1 வாரத்துல எனக்கு சரியாயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கன்னு அவர் எழுதியிருந்த கமெண்ட்க்கு கீழ நெறைய பேர் ரிப்ளை. நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு சரியாயிடுச்சு. ஐயோ! தேங்க் யூ ப்ரோ. நீங்க எனக்கு கடவுள். எனக்கு சரியாயிடுச்சு. நம்பவே முடியல. மிராக்கிள் மிராக்கிள் நெறைய பேர் எழுதியிருந்தாங்க. நான் அந்த கமெண்ட்ட படிச்சேன். எனக்கு ஓரளவுக்கு அப்போ வலியெல்லாம் சரியா ஆயிருந்தது. பட் இருந்தாலும் வேலை செய்யறதுனால மறுபடியும் மறுபடியும் அந்த பெயின் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ட படிச்ச உடனே நானும் அந்த எக்சர்சைஸ ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிள். நம்ம எழுந்து போய் ஒரு செவுத்துக்கிட்ட 2 கையும் வந்து செவுரு மேல வச்சு, இல்ல கதவு மேல வச்சுட்டு, சும்மா நம்மளோட 2 குதிகாலையும் இப்படி லிஃப்ட் பண்ணணும். அவ்வளோதான். 2 குதிகாலையும் இப்படி லிஃப்ட் பண்ணும்போது, நம்மளோட காலோட மசில் ஸ்ட்ரெச் ஆகும். ஹாஃப் மசில்ஸ் அதாவது கெண்டைக்கால். அந்த மசில்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா. இப்படி நம்ம வந்து குதிகால வந்து லிஃப்ட் பண்ணிட்டு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம். இல்ல 25 வரைக்கும் மெதுவா கவுண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். ஒரு நாள்ல இத வந்து காலையில எழுந்த உடனே இத பண்ணணும். ஏன்னா நெறைய பேத்துக்கு காலையில பெட்லேருந்து எழுந்த உடனே கால ஊன முடியாது. நெறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ எழுந்த உடனே இந்த எக்சர்சைஸ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு அந்த மசில் சாஃப்ட் ஆயிடும். வலி கம்மியாயிடுது. எப்பல்லாம் வலிக்குதோ அப்பல்லாம் பண்ணலாம். அவர் வந்து ஜஸ்ட் ஒரு 3 தடவ மட்டும் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. அப்படி சொல்லி எழுதியிருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் டே பண்றேன். செகண்ட் டே கொஞ்சம் கம்மியாகுது. செகண்ட் டே பண்றேன். தேர்ட் டே கொஞ்சம் கம்மியாகுது. அப்படியே படிப்படியா ரொம்ப நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. நம்பவே முடியாத ஒரு மிராக்கிள். இப்பலாம் நான் அத பண்றதே இல்ல. ஸோ அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஓ! எனக்கு கால் வலி சரியாயிடுச்சு போல அப்படின்ட்டு. சுத்தமா. ஏன்னா வரலட்சுமி பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க. இஃப் சப்போஸ் பிளான்டர் ஃபேசிலிட்டீஸ்லாம் இருந்திருந்தா, அந்த மாரி வீடியோ பண்ணவே முடியாது. சரி அதாவது பரவால்ல வியாழன், வெள்ளி, சனி தனித்தனியா ஷூட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி போட்ட டெமோ வந்து வியாழன், வெள்ளி, சனி 3யும் ஒரே நாள்ல ஷூட் பண்ணேன். அன்னைக்கு மட்டும் எனக்கு 7 ஹவர்ஸ் ஆச்சு ஷூட் பண்றதுக்கு. 12 மணிக்கு ஆரம்பிச்சேன். 10:30 வரைக்கும் அந்த ஷூட் போச்சு. 10:30க்கு பார்த்தீங்கன்னா, அந்த டெமோ வீடியோல நான் செஞ்சு வச்சிருந்த பொங்கல நைட் உட்கார்ந்து சாப்பிட்டேன்லாம் எடுத்து வச்சுட்டு. ஏன்னா, அவ்ளோ ஒர்க் இருக்கு. யூடியூப் வீடியோஸ்க்கு பின்னாடி. பிசிக்கல் ஒர்க்.
அதுக்கு நம்ம தெம்பா இருந்தா எல்லாம் பண்ண முடியும். ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்டர் ஃபெசிலிட்டீஸ் தான். எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ தான். ஸோ 4 மணிக்கு எந்திரிச்சு 8:30 மணி வரைக்கும் வீடியோ பண்ணி, திருப்பி காலேஜுக்கு போயிட்டு அங்கேயும் ஒரு 8 ஹவர்ஸ் ஜாப் பண்ணி, அந்த 1 இயரா நான் குடுத்த அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வலிக்கே காரணம். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு தான் நம்ம வேலை செய்ய முடியும். அதையும் தாண்டி அத போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா, அது வேலைய காட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றத அவாய்ட் பண்ணிருக்கேன். என்னன்னா, என்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் எனக்கு. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணா அதுல வியூ வரும், அதுல காசு வரும். அந்த காசு அனுபவிக்கிறதுக்கு நான் இருக்கணும் இல்லையா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு குடுத்துட்டேன். மத்தபடி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் குடுத்துட்டு இருக்கேன். பூஜை வீடியோலாம் பார்த்தப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கிங், ஜீவனுக்கும் இந்த வருஷம் அதிசயமா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க. அவனுக்கு மட்டும் தான் ஸ்கூல் இருந்தது. மத்த ஸ்கூல்ல லீவு. ஸோ ஃபுல்லா நானே தான் ஷூட் பண்ணேன். சொல்றேன் நான். ஸோ எந்த ஒரு ப்ரொஃபஷனா இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். ஹோம் மேக்கர்ஸ்க்கும் பிளான்டர் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, அவங்களும் ரொம்ப நேரம் நின்னு வேலை செய்றாங்க. இந்த எக்ஸர்சைஸ்க்கான கிளிப்ப வந்து நான் எங்கேயாவது வீடியோல அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன். இல்லன்னா பிக்சர் அட்டாச் பண்றேன். ஜஸ்ட் நீங்க இத வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சரியாயிடும். ஸோ உங்க யாருக்காவது இந்த மாரி பிரச்சனை இருந்தா இத ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபிரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி கால் வலியில கஷ்டப்படுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு, இந்த கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் பி12 இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அது டெஃபிஷியன்சியா இருந்தா அதுக்கான சத்து நிறைந்த சாப்பாட வந்து சாப்பிட சொன்னா சரியாயிடும். சப்போஸ் அந்த மாரி டெஃபிஷியன்சி இல்ல அப்டின்னா, இந்த எக்சர்சைஸ பண்ணாலே வித்தின் 1 வீக் 10 டேஸ்ல இந்த ஒரு மிராக்கிள் நடக்குது. எனக்கு இந்த மிராக்கிள் அப்டின்றதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததா நான் இதுவரைக்கும் வீடியோல சொன்னதே இல்ல. பட் இந்த கால் வலி வந்து மாயமா மறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்சர்சைஸ். ஸோ இது வந்து எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நெறைய பேர் இந்த கால் வலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு குடுங்க. வேலை செய்றது, சமைக்கிறது, வீட்ல இருக்கவங்கள வந்து அ அதாவது வீட்ல இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நெறைய வேலை செஞ்சு, சமைச்சு, நாம கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படுத்துக்கிட்டோம், வலியில படுத்துக்கிட்டோம்னா, நம்மள பார்க்கறக்கு ஆள் இல்ல. நாம தான் நம்மள பார்த்துக்கணும். இன்னொருத்தவங்க நம்மள வந்து பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் எதிர்பார்க்க மாட்டேன் அந்த மாரி. அதுக்காக சொல்றேன் நானு. ஸோ நமக்கு இவ்ளோ ஏஜ் ஆகுது. இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. நம்மள நாம தான் பார்த்துக்கணும். ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன யாருக்காவது இந்த மாரி வலி இருந்துச்சு அப்டின்னா, அவங்க கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த மாரி செய்யுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, காலையில எழுந்த உடனே. அப்ப எப்பல்லாம் வலிக்குதோ அப்பல்லாம் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா வலி கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ நாள் வலிக்குதோ, அவ்வளோ நாள் வந்து நீங்க இந்த எக்சர்சைஸ தொடர்ந்து செய்யும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.